தயவுசெய்து நாம் யாவரும் எழுமி நின்று கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. உடைய மகிமையான சமூகம் உங்களை நிரப்பியிருப்பதை உணர்ந்து உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு ஆவியோடும் நீ அவரை தேடுவாயாக. ஆராதிக்கும் போதே தேவ மகிமை உன்னை தொடுவதையும் தேவனுடைய பிரசன்னத்திலே நீ நிறைந்திருப்பதையும் கர்த்தர் உனக்கு உணர்த்துவாராக. மகிமையான ஆராதனைக்குள் நீ பிரவேசித்து விட. நீ எந்த இயக்கத்தோடு இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறாயோ அதை குறித்து தேவன் உன்னோடு பேசுவார். நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை உனக்கு காண்பிப்பார். சபை ஆராதனை முடிந்து நீ போகும்போது நித்திய மகிழ்ச்சியை தேவன் உனக்கு தருவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய ஆராதனைக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. Thank you, Lord. பரிசுத்தரே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, mighty Jesus, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஓ பிரசன்னம். Thank you, Jesus. இந்த உயிர் தெழுந்த இயேசு இங்கே வந்திருக்கிறார். பிரசன்னம், பிரசன்னம் இயேசுவே, பிரசன்னம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்று அற்பமாய் சொற்பமாய் அல்ல, ஓ இன்று அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரழாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய். இயேசு வந்தருளும், இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலே, இங்குள்ள கூட்டத்திலே
கிரியை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீரடாய் பெய்யட்டுமே. பொழியும் இக்ஷணமே அருளின் மாறிய தாரும் ஜீவதயாவரரே தருகிறார். இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. சுகம் அளிக்கிறதே. சகோதரனே, உன்மேல் தேவனுடைய மகிமை இப்பொழுது இறங்கி இருக்கிறது. சகோதரி, தேவனுடைய மகிமை உன்மேல் இறங்கி இருக்கிறது. அவருடைய வல்லமை உன்மேல் இறங்கி இருக்கிறது. அற்பமாய் அல்ல. இயேசுவே, இந்த வல்லமை இங்கே இறங்கட்டும்பா. இந்த வல்லமை இங்கே இறங்கட்டும்பா. நீரடாய் பெய்யட்டுமே. அற்பமாய் அல்ல, அற்பமாய் சொற்பமாய் நீரடாய் பெய்யட்டுமே. அமைதியாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் நிற்பாயாக. உடைய மகிமையான பிரசன்னம் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆராதனை வேளையிலே தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் உன்னை தொடுவதையும் அவருடைய மகிமையான வெளிச்சம் உன்மேல் பிரகாசிப்பதையும் உன்னை காணும்படி ஆராதனைக்கு முன்பாக வந்த நில்லு. கர்த்தரோடு பேசுவாராக. அவருடைய பரிசுத்த தரத்திலே அவருடைய கரங்களை உயர்த்தி ஆராதித்து கொண்டிருக்கிற உனக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆண்டவர் மேன்மைப்படுத்தினாருங்கிற வார்த்தையின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 14. கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். ஜனங்கள் மோசேக்கு பயந்தது போல யோசுவாவுக்கு உயிரோடு இருந்த நாட்களெல்லாம் பயந்திருந்தார்கள். யோசுவாவோடு கர்த்தர் இருந்து அவனை மேன்மைப்படுத்தும் போது ஒரு தெய்வீக ஒரு ஆவிக்குரிய பயத்தை தேவன் உண்டாக்குகிறார். ஒரு மனிதன் கர்த்தரால் உயர்த்தப்படும் போது அவனுடைய உயர்வில் ஒரு தெய்வீக ஆவிக்குரிய பயத்தையும் தேவன் உண்டாக்கி தருவார்.
யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். மேன்மை என்பது மனிதன் தனக்காக ஏற்படுத்துவதல்ல, இது தேவன் செய்கிற காரியமாக இருக்கிறது. எந்த மனிதனும் தனக்காக ஒரு மேன்மையை தான் ஒருபோதும் உருவாக்கவே முடியாது. ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுக்கு வருகிற மேன்மை தாங்களாகவே ஏற்படுத்தி கொள்கிற காரியம் அல்ல, அது முழுவதும் தேவன் செய்கிற காரியமாக இருக்கிறது. எந்த மனிதனும் தனக்காக ஒரு மேன்மையை உருவாக்க முடியாது. அப்படி அவன் உருவாக்குவானால் அது நிலைத்திருக்கவும் முடியாது. ரட்சிக்கப்பட்டு தேவனையே நம்பியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க, தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா உயர்வுக்காகவும் அவர்கள் தேவனையே சார்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மேன்மை என்பது மிகவும் ஆசீர்வாதமானது, மிகவும் முக்கியமானது. ஆண்டுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான வாழ்வுக்கு நேராக அவங்க வந்து விடும்படியாக கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். யோசுவாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்ததுனால கர்த்தர் அவனை எல்லா காரியத்திலையும் மேன்மைப்படுத்தி வைத்தார். ஆண்டுடைய கரம் எந்த மனுஷனோடு இருக்கிறதோ அந்த மனுஷனுக்கு ஆண்டுடைய கரம் அவனை உயர்த்தி கொண்டே வரும். கர்த்தருடைய கரத்தினாலே அவர்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு உலக மனித நிமித்தமாக அவங்க உயர்த்தப்படாமல் கர்த்தருடைய கரத்தினால் மட்டுமே அவரை சார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாக மேன்மைப்படுத்தி கொண்டே வருவார். யோசுவாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்ததுனால அவன் தேவனால் மேன்மையாக்கப்பட்டவனாக இருந்தான். சகல ஜனங்களும் மோசேக்கு பயந்தது போல யோசுவா உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாவற்றிலையும் பயந்திருந்தார்கள். கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனோடு இருந்து அவனை உயர்த்தும் போது ஒரு தெய்வீகமான பயத்தை கர்த்தர் அவனுக்கு தருகிறார். அவனை கண்டு ஜனங்கள் பயப்படத்தக்கதான ஒரு தெய்வீக ஒரு மரியாதையின் பயத்தை கர்த்தரை உண்டாக்கி தருகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய கரத்தினால் உயர்த்தப்பட்ட அநேக ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் இருக்கும்போது ஒரு தெய்வீக பயத்தை இன்றைக்கும் சபைக்கு மத்தியிலே கர்த்தர் உண்டாக்கி தருகிறார். ஒரு சபையின் போதகரை ஒரு விசுவாசிகள் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பயத்தோடு பார்க்கிற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கும் சபைக்கு நடுவிலே தேவன் செய்கிறார். கர்த்தருடைய கருத்தினால் நடத்தப்படுகிற ஊழியக்காரர்களை கண்டு ஒரு தெய்வீக பயத்தை தேவன் சபையிலே உண்டாக்குவார். யோசுவாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்து அவன் பல மேன்மை அடைகிறதுக்கு பல படிகளை அவன் தாண்டி வர வேண்டியதாக இருந்தது. ஒரே நாளிலே அவன் உயர்த்தப்படவில்லை. கர்த்தர் அவனை மேன்மையாக வைக்கிறதுக்கு முன்பாக பல படிகளை அவன் தாண்டி வர வேண்டியதாக இருந்தது. யோசுவாவுடைய வாழ்க்கையில் இது காணப்பட்டதுனால கர்த்தர் அவனை மேன்மையாக வைத்தார். என்னாகமம் 27, 16, 17, 20. என்னாகமம் 27, 16, 17, 20.
இஸ்ரவேலருக்கு முன்பாக அதிகாரியாக யோசுவாவை தேவன் ஏற்படுத்தினார். அவனை மேய்ப்பராக வைத்தார். ஜனங்கள் பயப்படும்படியான கனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. லட்சக்கணக்கான ஜனங்களுடைய பெயர்களில் அந்த ஒரு மனிதனுடைய பெயரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய கரம் யோசுவாவோடு இருந்ததுனால அவன் மேய்ப்பனாகவும் இருந்தான், அவன் அதிகாரியாகவும் இருந்தான். ஜனங்கள் பயப்படுகிற ஒரு கனம் உடையவனாகவும் அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டான். யோசுவா மேன்மடைய பலவிதமான படிகள் காணப்பட்டது. பல நல்ல குணங்கள் அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டது. கர்த்தர் அவனை உயர்த்தின அந்த காரியத்தினுடைய அநேக காரியங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்கப் போகிறோம். யோசுவாவை கனப்படுத்தி உயர்த்தின தேவன் இன்றைக்கு அவன் செய்த அந்த நற்குணங்களான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் செய்யும்படியாக பிரதிஷ்டை பண்ணுவீர்களானால் அதே யோசுவாவோடு இருந்த தேவன் உங்களோடு இருந்தும் உங்களை சகல ஜாதிகளிலேயும் ஆண்டவர் மேன்மையாக வைப்பார், மேன்மைப்படுத்துவார். சகல இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை மேன்மையாக வைத்தார். ஒரு மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்தும் போது ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். உயிரோடு இருக்கிற நாட்களிலேயும் அவங்க மேன்மையாக இருக்கிறார்கள். அவங்களுடைய காலத்துக்கு அப்புறமாகவும் அவங்க ஜனங்களுக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுகிறார்கள். யோசுவா மேன்மடைய பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் அதில் முதலாவது காரியம் என்னவென்றால் யாத்திரா 33:11. யாத்திரா 33:11. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவன் மோசைக்கு பணிவிடைக்காரனாக இருந்தான். இந்த ரெண்டு விதமான ஒரு குணாதிசயங்கள் அவன் வாழ்க்கையில் அவன் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தார். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஒரு மனிதனை கர்த்தர் ரட்சித்து தம்முடைய ஜனமாக மாற்றும்போது அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத வாழ்வுடையவங்களாக வாழ வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் என்பது புதிய ஏற்பாட்டு காலத்தின் சபையை காட்டுகிறது. உலகத்தை விட்டும் உலகத்தினுடைய எல்லா காரியத்தை விட்டும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வேறு விரித்து அழைத்திருக்கிறார். உன்னுடைய ரட்சிப்பு ஒரு ஆழமான ரட்சிப்பாக இருக்குமானால் கர்த்தர் உடனே இந்த உலகத்தை விட்டு உன்னை வேறு விரிக்கிறதை உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ உணர்ந்து கொள்ள முடியும், உன் ஆவியிலே நீ உணர்ந்து கொள்ள முடியும். தேவன் ஒரு மனிதனை நேரடியாக சந்திக்கும்போது கர்த்தருடைய வாழ்க்கையிலே அவனை மாற்றும்போது கர்த்தருடைய ஜீவ ஒளியை அவன் பெற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய பிரசன்னத்தை மகிமையும் உடையவனாக அவன் காணப்படும் போது அவன் வாழ்நாள் முழுவதும் ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கியிருக்கிற ஒரு வாஞ்சி உடையவனாக அவன் மாறிவிடுகிறான். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக ஆண்டுடைய பிள்ளைங்க தன் குடும்பத்துக்கு மேலாக தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மேலாக ஆசரிப்பு கூடாரமாகிய சபையின் மேலே அவங்க மிகவும் தாகமுடையவங்களாக இருப்பார்கள். இது ஒரு ஆழமான ரட்சிப்பை காட்டுகிறது. ஒரு மனிதன் விழுந்து போவானானால், கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்கி போவானானால் அவன் முதலாவது இழந்து போகிற இடம் ஆசரிப்பு கூடாரம். தேவனோடு வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் தன் வாழ்நாள் முழுவதும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கியிருந்து அங்கேயே பணிவிடை செய்து அங்கேயே கொடுக்கிறதான எல்லா தேவனுடைய வார்த்தை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய வருகைக்கும் ஆயத்தமாகிற ஒரு மனவாட்டியாக அவன் மாறிவிடுவான்.
யோசுவாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த என்ன காரணம் என்றால், அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஒரு நாள் கூட விலகாமல் அங்கேயே அவன் தங்கியிருந்தான். இன்றைக்கு உன்னுடைய தாகமும் உன்னுடைய ஏக்கமும் கர்த்தர் உனக்கு கொடுத்ததான சபையை குறித்து அதிகமாக இருக்குமானால் அதுவே உன் வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கும். பின்வாங்கி போனவர்கள் சபையை வெறுப்பார்கள். தேவனை விட்டு விலகுகிறவர்கள் சபையை வெறுப்பார்கள். கர்த்தரோடு வாழாதவர்கள் சபையை வெறுப்பார்கள். ஆனால் யோசுவாவைப் போல அழைக்கப்பட்ட நாளிலிருந்து கர்த்தர் நடத்துகிற எல்லா காரியத்திலையும் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவனாய் இருந்ததுனால கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. அவனை மேன்மையாக கர்த்தர் வைத்தார். வருஷத்தில் ஒரு ஆராதனை கூட நீ விட்டு விடாதபடி சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலையும் நீ உன் பிள்ளைகள் உன் குடும்பமாக வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து தேவனுடைய சபையில் வந்து கர்த்தரை ஆராதிப்பீர்களானால், அங்கே முழங்கால் படியிட்டு பலிபீடத்துக்கு முன்பாய் வந்து கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்வீர்களானால், அங்கே இருக்கிற தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீர் எனக்கு கொடுத்த சபையை விட்டு ஒரு நாள் கூட நான் பிரிந்து போய்விடாதபடி, எனக்காக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளாதபடி, என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே ஆசரிப்பு கூடாரமாகிய சபையிலேயே தங்கியிருக்கிற ஒரு வாழ்வை எனக்கு தருவீராக, நான் அதை பிரதிஷ்டை பண்ணுகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று இன்றைக்கி சொல்வாயானால், இன்றைக்கே தேவனுடைய கரம் உன்னை தொடுவதை நீ பார்க்க முடியும். யாத்திராமம் 33:11 அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவன் மோசேக்கு பணிவிடைக்காரனாக இருந்தான். அநேக தங்களுடைய வாழ்க்கையில தலைவர் ஆகும்படியாக அநேக குறுக்கு வழிகளை அவங்க தெரிந்து கொள்கிறார்கள். உண்மையாகவே ஒரு மனிதன் தலைவனாக வேண்டுமானால் அவன் முதலாவது பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். ஆதி நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்துக்காய் ஒப்பு கொடுத்து வருகிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது அவர்கள் பணிவிடைக்காரர்களாக வருவார்கள். ஒரு மனிதன் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாறுகிறதுக்கு முன்பாக அவன் தன்னை பணிவிடைக்காரனாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வான். இதுதான் ஒரு மேன்மையான இரட்சிப்பின் அடையாளம். சகல ஜாதிகளுக்கு மேலாக சகல ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவனாய் மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையிலே பணிவிடைக்காரனாகவும் உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ள. இன்றைக்கு தலைவராக இருக்கிற அநேகர் ஆரம்பத்தின் நாட்களில் பணிவிடைக்காரர்களாக இருந்தார்கள். இந்த நாட்களில் ஏற்படுத்தப்படுகிற ஊழியங்கள் அப்படிப்பட்டதாக இல்லை. ஏதாட்சியமாக அவர்கள் ஊழியக்காரர்கள் ஆகிவிடுகிறார்கள். விபத்து நிமித்தமாக ஊழியக்காரர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஆனால் ஆதி நாட்களில் ஒரு மனிதன் தன்னை ஊழியத்துக்காய் ஒப்பு கொடுக்கும் போது அவன் சபையை நடத்துவதற்கு முன்பாக, பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு முன்பாக அவன் தன்னை முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைக்காரனாக தன்னை ஒப்பு கொடுப்பான். இன்றைக்கும் ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணி அழைக்கப்பட்ட அநேக ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட பணிவிடைக்காரர்களாக இன்றைக்கும் சபைகளில் இருக்கிறார்கள். குறைந்தது ஒரு மேய்ப்பன் ஒரு தலைவனுக்கு கீழாக 15 வருடங்கள் அவங்க பணிவிடைக்காரர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கத்துக்காக அழைக்கப்பட்ட அந்த நாட்களிலே ஒவ்வொருத்தரும் தங்களை தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணும்போது பணிவிடை காரியத்துக்காக தங்களை பிரதிஷ்டை பண்ணுவார்கள். பலிபீடத்திலே வந்து நிற்பதோ ஆராதனை நடத்துவதோ
ஜெபம் பண்ணுவதோ அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் அவங்களுடைய இருதயத்தில் ஒருபோது வைத்து கொள்ள மாட்டார்கள். 15 வருடங்களாக அவங்க பணிபுரைக்காரர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு உன்னுடைய தலைவருக்கு முன்பாக நீ பணிபுரைக்காரனாக உன்னை நீ அர்ப்பணித்திருக்கிறாயா? யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மோசேயின் பணிபுரைக்காரனாக இருந்தான். நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுவதற்கு முன்பாக, நீ கர்த்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு முன்பாக, நீ இன்னாருக்கு பணிபுரைக்காரனாக இருந்தான் என்று கர்த்தரால் நீ அழைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவசரப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டாம். நீ விசுவாசியாய் அழைக்கப்பட்டிருப்பாய். ஆனால் கர்த்தருடைய மேன்மையான அழைப்புக்கு நேராய் கொண்டு வருவது வரலையும் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பணிவிடை வேலை செய்யும்படியாக உன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் ஒரு பழமொழி இருக்கிறது, நீ அதிகாரம் உடைய நிலைக்கு வர விரும்புவாயானால் அதிகாரம் உடையவர்களுக்கு அடங்கியிருக்க கற்றுக்கொள் என்று அங்கே அடிக்க சொல்வார்கள். நீ அதிகாரமுடைய நிலைக்கு வர விரும்பினால் அதிகாரமுடையவர்களுக்கு அடங்கியிருக்க கற்றுக்கொள். இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில் மிகவும் கடினமாக இருந்தாலும் யோசுவா எப்பொழுதும் மோசேக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். சகல ஜாதிகளுக்கு முன்பாக, சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆகவே கர்த்தர் அவனை மேன்மையாக வைத்தார். தன்னை மேய்ப்பனுக்கு முன்பாகவோ சபைக்கு முன்பாகவோ பணிவிடையாக காண்பித்து கொண்ட அவர்கள் ஒரு நாள் ஒரு தலைவனாக தேவனால் உயர்த்தப்படுவார்கள். மனுஷனாலேயோ இனபந்துகள் மூலமாகவோ நீ தலைவனாக்கப்படுவாயினால் அது தேவனால் உண்டானது அல்ல. இன்றைக்கு ஒரு மனிதன் தலைவனாக இருக்கிறாக அவன் போராடி கொண்டிருக்கிறான். தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக, தலைமைத்துவத்தினுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக இன்றைக்கு மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உனக்கு வருகிற தலைமைத்துவம் மனுஷனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. கர்த்தரே ஒரு நாள் உன்னை சகல ஜனங்களுக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக யோசுவாவை உயர்த்தின அதே தேவன் உன்னை உயர்த்துவார். அதுவரையிலேயும் நீ மோசேயின் பணிவிடைக்காரனாயிரு. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஒருபோது விலகாதவனாய் உன்னை நீ காத்துக்கொள். யோசுவா 1:1 மோசே மரித்தபோது கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி என்று நாம் பார்க்கிறோம். யோசுவா மரித்தபோது கர்த்தர் நேரடியாக பேசுகிறார். மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி. யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாறுவதற்கு முன்பாக அவன் மோசேயின் ஊழியக்காரனாக இருந்தான். நூனின் குமாரனாக அவன் இருந்தான். இதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம்னு சொன்னாக்கா, உயர் நிலையில் உள்ள ஊழியக்காரனுக்கு உதவியாக இருப்பவர்கள் பின் நாட்களில் உயர்த்தப்படுகிறார்கள். உன்னை விட ஆவிக்குரிய நிலைமையில், ஜெப வாழ்வில் கர்த்தருடைய கரம் தங்கி இருக்கிற, தேவனால் நடத்தப்படுகிற, கர்த்தரையே சார்ந்திருக்கிற, விசுவாசத்தின் ஜீவியத்திலேயே தன் வாழ்க்கையை நடத்துகிற அப்படி உயர் நிலையில் உள்ள ஊழியக்காரனுக்கு நீ உதவியாக இருப்பாய். ஆனால் பின் நாட்களில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தரால் உயர்த்தப்பட்ட, தேவனால் நடத்தப்பட்ட
கர்த்தருடைய கரம் இருக்கிற அப்படிப்பட்ட தலைவர்களை நீ தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நீ ஒரு ஊழியக்காரனாயிருக்கும்படி உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். சபையின் விசுவாசியாய் நீ அழைக்கப்பட்டிருப்பாயானால் உன் மேய்ப்பனுக்கு கீழாக நீ இருந்து கர்த்தர் உன்னை கொடுத்த ஊழியக்காரனுக்கு உதவியாய் நீ இருப்பாயானால் பின் நாட்களில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இன்றைக்கு ஆழமான ரட்சிப்பை பெற்று சபைக்கு வருகிற அநேக ஆண்டுடைய பிள்ளைங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உதவியாக இருக்கும்படி தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். எந்த ஒரு முகத்தாட்சணையும் பார்க்காமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் வாழ்க்கை அர்ப்பணித்த அநேக விசுவாசிகள் இன்றைக்கும் சபையில் இருக்கிறார்கள். எலியாவினுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். அவன் சாப்பிட்ட பின் அவருடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் தான் எலிசா. இந்த காரியத்தை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். எலியா உன்னதமான உயர்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அதை தன் வாழ்க்கையில் அடையாளம் கண்டு கொண்ட எலிசா தனக்கு தலைவராயிருக்கிற உன்னதமான உயர்ந்த நிலைமையில் இருக்கிற எலியாவை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவன் சாப்பிட்ட பின் அவன் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான். எலியாவை விட எலிசா 2 மடங்கு அற்புதங்களை அவன் செய்தான். எலியா செய்த அற்புதத்தை விட எலிசா செய்த அற்புதங்கள் 2 மடங்காக உயர்த்தப்பட்டது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் ஆரம்பத்தில் அவன் எலியாவின் பணிவிடைக்காரனாக இருந்தான். இந்த வார்த்தையை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இது நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கட்டும். கர்த்தர் இந்த பூமியில் உன்னை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருந்தாலும் எவ்வளவு செல்வத்திலையும் ஞானத்திலையும் அறிவிலையும் நீர் பெயர் பெற்றவனாய் இருந்தாலும் ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய தெய்வ மனுஷனுக்கு பணிவிடைக்காரனாக நீ உன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற உபவாசிக்கிற கர்த்தருடைய கரத்தை காண்கிற உன் வாழ்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு பணிவிடைக்காரியாக உன்னை அர்ப்பணிக்கும் போது பின் நாட்களில் கர்த்தருடைய கரம் அவங்களோடு இருந்து அவங்க மகிமையாக சகல ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தப்படுவார்கள். நீ ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும்போது ஒரு கீழ்ப்படிதலின் ஆவி உடையவங்களாக இருக்க வேண்டும். உன்னை நடத்துகிற தலைவர்களுக்கு தாழ்மையுடன் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இப்படிப்பட்ட தெய்வ மனிதர்கள் சீக்கிரமாக உயர்த்தப்படுவார்கள். யோசுவாவினுடைய மேன்மைக்கு காரணம் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதவனாய் மாத்திரமல்ல, அவன் தன்னை பணிவிடைக்காரனாக வைத்து கொண்டான். இரண்டாவதாக எண்ணாகமம் 27:19 ஆசாரியனாகிய எலியேசருக்கு முன்பாக யோசுவாவை நிறுத்தி நீ கூற வேண்டியது என்னதுவென்றால், அங்கே ஆசாரியனுக்கு முன்பாக யோசுவா நிறுத்தப்படுகிறார். இந்த நிறுத்தப்படுகிறங்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை ஆமாட் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆமாட் என்றால் உறுதிப்படுத்துவது, பிரதிஷ்டை பண்ணுவது, இல்லாவிட்டால் நியமனம் செய்வதை காட்டுகிறது. யோசுவாவினுடைய உயர்வுக்கு 2வது காரணம், ஊழியக்காரனுக்கு முன்பாக அவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டான்.
கர்த்தர் உன்னை ஆழமாக ரட்சித்து சபைக்கு கொண்டு வந்திருப்பான். ஆனால் ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியம் உன் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஆசாரியன் எலியாசிற்கு முன்பாக யோசுவாவை நிறுத்தினார்கள். அவன் ஆசாரியனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டான். மார்க்கு 3 அதிகாரம் 13 இயேசுவானவர் 12 சீசர்களை நியமித்தார். அவரோடு இருக்கும்படியாகவும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாகவும் வியாதிகளை சுகமாக்கும்படியாகவும் ஆண்டவர் 12 சீசர்களை பிரதிஷ்டை பண்ணினார். சீசருடைய முதலாவது படி என்னவென்றால் அவர்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதும் தேவனால் நீ உயர்த்தப்பட வேண்டுமானால் நீ உன்னை தேவனுக்கு முன்பாக பிரதிஷ்டை பண்ண வேண்டும். எப்படி 12 சீசர்களும் இயேசுவோடு இருக்கும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களை பிரதிஷ்டை பண்ணினார்களோ அதே போல் ஆசாரியனுக்கு முன்பாக நீ பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முக்கியமான தன்மையை பிரதிஷ்டை பண்ணப்படுதல். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய குழந்தைகளை தேவனுடைய ஆலயத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவருக்காக அங்கே பிரமாணத்தை நிறைவேற்றினார்கள். குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணும்படியாக தேவனுடைய ஆலயத்துக்கு அவர்கள் கொண்டு வருவார்கள். இன்றைக்கும் சபைகளிலே குழந்தைகள் தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை அழைத்த போது தேவனுக்காக தேவ சபைக்காக நீ உன்னை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணும்படியாக, உதவியாக இருக்கும்படியாக, சபையினுடைய தூணாக இருக்கும்படியாக, படிவடைக்காரனாக இருக்கும்படியாக நீ உன்னை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். யோசுவா ஆசாரிய நிமித்தமாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுனால கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. ஆண்டுடைய கரம் யோசுவாவோடு இருந்ததுனால கர்த்தர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். சகல ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை கர்த்தர் உயர்த்தும் போது ஒரு ஆவிக்குரிய கரத்தை கொடுத்து கர்த்தர் அவனை உயர்த்துறார். யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிறது. கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதியை யோசுவாவின் மூலமாக கடந்து போகும்படியாக தேவன் ஒரு வாசலை திறந்தார். கர்த்தருடைய கரத்திலே அவர் பயன்படுத்துகிற பாத்திரங்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மளை தாழ்த்தும் போதும் நம்மளை நடத்துவர்களுக்கு கீழ்ப்படியும் போதும் கர்த்தர் கண்டிப்பாக ஒரு மனிதனை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் பயன்படுத்துவார். பிரவாயிட்டு ஓடி வருகிற யோர்தான் நதியை யோசுவாவை கொண்டு கர்த்தர் நிறுத்தினார். எரிகோவின் மதில்கள் உயரமானதாக இருந்தது. பாலுவும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு ஆண்டுடைய ஜனங்கள் போகிறதுக்கு அதுதான் கர்த்தர் நியமித்த ஒரு பாதையாக இருந்தது.
வேறு எந்த விதமான பாதையுமே கிடையாது. இந்த வழியாகத்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவங்க சுதந்திரிக்க வேண்டும். இது கர்த்தர் நியமித்த பாதை. யோசுவாவின் கட்டளையின்படியே ஜனங்கள் செய்தார்கள். யோசுவா தேவனுடைய கட்டளையின்படியும் செய்தான். ஜனங்கள் யோசுவாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனோடு இருக்கும்போது அவன் தேவனுடைய கட்டளைகளை கேட்கிறவனாக அவன் இருப்பான். தேவனுடைய கரம் அமர்ந்திருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் அவனோடு இருக்குமானால் தேவன் அவனோடு பேசுகிற எல்லா விதமான வார்த்தைகளையும் கட்டளையின்படியும் அவன் செய்கிறவனாக இருப்பான். தேவனுடைய கரம் இல்லாதவர்கள் எதற்கும் அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வருவார்கள், ஆனால் கீழ்ப்படிதலின் ஆவி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் காணப்படாது. ஆனால் தெய்வீக ஒரு தன்மையுடையவர்கள், தேவனுடைய கரம் அமர்ந்திருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவங்களோடு பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். யோசுவா தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஜனங்கள் யோசுவாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியும் போது ஜனங்கள் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறார்கள். சபைக்கு வருகிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தன்னுடைய மேய்ப்பனுடைய ஒரே வார்த்தைக்காக இன்றைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க காரணம் என்னவென்றால், சபையை நடத்துகிற அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான மேய்ப்பர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மேன்மை என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒரு மனுஷனுடைய தலைமையில கை வைத்து அவனை பிரதிஷ்டை பண்ணுறதுனால அவனுக்கு மேன்மை வந்து விடாது. திரளான ஜனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனை தெரிந்து கொண்டதினாலே ஒரு மனுஷனுக்கு மேன்மை வராது. மேன்மை வர வேண்டுமானால் கர்த்தருடைய கரம் அவனோடு இருக்கும்போது தான் மேன்மை வருகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்நிமித்தமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். ஒரு மனிதனும் தலைமையில் கையை வைத்து உன்னை பிரதிஷ்டை பண்ணியிருப்பானால் திறனால ஜனங்கள் எல்லாம் ஒன்றை சேர்ந்து நீ எங்களுக்கு தலைவனாயிரு என்று சொல்லியிருப்பார்களானால் அது கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக வரவே வராது. அது மேன்மையாக முடியாது. கர்த்தருடைய கரம் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு மனிதன் மேன்மை அடைய முடியும். எமோரியர்களை குறித்து நாம் பார்க்கும்போது சீக்கிரத்தில் எமோரியர்களை ஜெயிக்க முடியவே இல்லை. யோசுவாவின் காலத்தில் முழு வெற்றியையும் அவனால் பெற முடியவில்லை. நேரம் மிகவும் குறைவாக இருந்தது. சூரியனையும் சந்திரனையும் அப்படியே நிறுத்தினான். சத்துருக்களை முழுமையாக ஜெயித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வார்த்தை கேட்டு இயற்கை அப்படியே கீழ்ப்படிந்தது. யோசுவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு இயற்கையை கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். இது வாழ்க்கையிலே ஆச்சரியமானதாகவும் அற்புதமானதாகவும் காணப்படுகிறது. இரவு 12 மணிக்கு சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றது. எவ்வளவு மகிமையான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார் என்று பாருங்கள்.
தனக்கு ஒரு பதவி வேண்டும் என்று அலைகிற ஒரு மனுஷனுக்கும் தேவன் ஒரு மேன்மையை தருவதே இல்லை. ஜோஷுவா அப்படி அல்ல. அவன் கர்த்தருடைய கரத்தின் மேல் இருந்தான். உனக்கு வருகிற எந்த மேன்மையும் இந்த மனுஷனை தேடி போய் நீ ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அது எவ்வளவு சீக்கிரம் வந்ததோ அவ்வளோ சீக்கிரமாக உன்னை விட்டு போய்விடும். ஆனால் கர்த்தரோடும் கர்த்தருடைய கரத்தோடு நீ அமர்ந்திருக்கும் போதுதான் தேவன் அநேக கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார். மனுஷனால் கொடுக்கப்படுகிற இந்த மேன்மையையும் நீங்கள் மேன்மையாக நினைக்காதீர்கள். அது ஒரு வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும், 3வது வருஷம் அந்த மேன்மை உங்களை விட்டு போயிடும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற மேன்மையோ நித்திய காலமாக சகல இஸ்ரவேல் ஜனங்களும் காணத்தக்கதாக, கண்களும் காணத்தக்கதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்ல கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்வை தேவன் உனக்கு தருகிறாரே. கர்த்தருடைய கரம் இருந்ததனால் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை யோசுவா செய்து முடித்தார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்குமானால் உன் பெயரை தேவன் ஜனங்களுக்கு முன்பாக, ஜாதிகளுக்கு முன்பாக, தேசத்துக்கு முன்பாக கர்த்தரை பெருமைப்படுத்துவார். உன்னை அறியாதவர்கள் பட்டணத்தில் யாருமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். மோசே தனக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவன் செய்து முடித்தான். ஒன்றை கூட அவன் விட்டுவிடவே இல்லை. யோசுவா 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். மோசே தனக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவன் செய்து முடித்தான். அப்படியானால் யாவற்றையும் என்றால் என்ன அர்த்தம் என்றால் 100% அவன் செய்து முடித்தான். தன்னை தலைவனாக ஏற்றுக்கொண்ட மோசேக்கு முன்பாக 100% அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். ஒரு நல்ல தலைவன் கீழே அவன் 100% கீழ்ப்படிந்து நடந்ததுனால மோசேனுடைய தரத்துக்கு அவன் உயர்த்தப்படுகிறான். கீழ்ப்படிந்து வாழ்கிறவங்க தரமாக உயர்த்தப்படுவார்கள். துர்ச்செய்தியை பரப்பின காலத்தில் இவன் நற்செய்தியை கொண்டு வந்தான். துர்ச்செய்தி என்ன? நல்ல தேசம்தான், ஆனால் நாம் சுதந்திரிக்க முடியாது. ஏனோக்கியர்களை கண்டோம், ராட்சஸ்தர்களை கண்டோம். நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல அவருடைய கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் கண்களுக்கு முன்பாகவும் இருந்தோம் என்று துர்ச்செய்தியை சொன்னார்கள். நற்செய்தி என்ன? நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மளோடு இருந்தால் சுதந்திரிப்போம். பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அதை சுதந்திரிப்போம் என்று சொன்னார்கள். யோசுவா ஜனங்களுடைய மனதை திடப்படுத்தினான், நற்செய்தி அறிவித்தான். ஒரு மனிதன் தேவனால் உயர்த்தப்பட வேண்டுமானால் ஜனங்களை அவன் திடப்படுத்த வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மளோடு இருப்பதனாலே நாம் சுதந்திரிப்போம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கரம் இல்லாதவர்கள் எப்பொழுதுமே துர்ச்செய்தியை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள், மற்றவங்களுடைய மனதை அவங்க கலங்கடித்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவங்க மேலே கர்த்தருடைய கரம் இல்லை. ஏன் அவனுடைய கரம் இல்லை என்றால் தன்னை தாழ்த்தவில்லை, தன்னை கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மேன்மையாக வைக்கும்படியாக ஜனங்களை பார்த்து நீ சொல்ல வேண்டும், எதற்கும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மளோடு இருப்பார். ஆனால்
தேவன் நமக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாம் சுதந்திரிப்போம் என்று நீ சொல்ல வேண்டும். ஜனங்களுடைய மனதை திடப்படுத்தி நற்செய்தி அறிவித்தான். உன் வாழ்நாள் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கிற ஒரு வார்த்தை உடையவளாக இருக்கவே கூடாது. வாயை திறந்தாலே கலக்கத்தை உண்டாக்கும்படியாகவும் பலவீனமாகி பேசும்படியாகவும் மற்றவங்களை கவலைக்குள்ளாக்கும்படியாகவும் இந்த வார்த்தை நீ பேசுவாயானால் கர்த்தருடைய கரம் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் நீ எச்சரிக்கையாயிரு. தெய்வ கரம் உள்ளவர்கள் ஜனங்களை திடப்படுத்துவார்கள். தேவனால் மேன்மை வரும் என்று சொல்வார்கள். சகல வியாதிகளையும் ஆண்டவர் சுகமாக்குவார் என்று சொல்வார்கள். நீ ஆண்டவரை சார்ந்து கொள், கர்த்தர் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்வார்கள். பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை தேவன் உனக்காக தருவார் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நற்செய்தி என்ன? இயேசுவை பற்றி அறிவிப்பது தான் நற்செய்தியாக இருக்கிறது. வானத்திலே பூமியிலேயும் சகல அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போங்கள், ஒருவன் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து வருவதில்லை. கர்த்தரை ரட்சித்து சபைக்கு கொண்டு வந்திருப்பாரானால் ஆண்டுடைய கரம் உண்மையிலே அமர்ந்திருக்குமானால், இஸ்ரவேல் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தரை மேன்மையாக வைக்க வேண்டுமானால் நீ இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும். வானத்திலே பூமியிலேயும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பூரண சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். பிதாவை சொல்ல வேண்டும், குமாரனை சொல்ல வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை சொல்ல வேண்டும், சபையை சொல்ல வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும், வருகையை பற்றி சொல்ல வேண்டும், எடுத்துக்கொள்ளுதலை பற்றி சொல்ல வேண்டும். இவைகள் தான் பூரண சுவிசேஷத்தை காட்டுகிறது. சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய மேன்மையாக வைத்திருக்கிறார் என்பதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். யோசுவா 4:14 கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் ஜன கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். ஜனங்கள் மோசேக்கு பயந்தது போல யோசுவா உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் பயந்தார்கள். கர்த்தராலே அவனுக்கு மேன்மை உண்டாயிற்று. முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் விலகாதிருந்தது போல உன் வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் உனக்கு கொடுத்ததான சபையை விட்டு ஒருபோது விலகி போய்விடாதபடி. யோசுவா மோசேக்கு பணிவிடைக்காரனாக இருந்தது போல உன் அழைத்த மேய்ப்பனுக்கு முன்பாக ஒரு பணிவிடைக்காரியாய் உன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாய் நீ முன்பாக வர வேண்டும். ஆசாரிகள் முன்பாக உன்னை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரதிஷ்டை ஜீவியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஜப பிரதிஷ்டை, உபவாசத்தின் பிரதிஷ்டை, ஆராதனையின் பிரதிஷ்டை, சபையை தாங்குகிற பிரதிஷ்டை, கொடுக்கிற பிரதிஷ்டை. நீ உன் பிள்ளைகளும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு வளர்க்கப்பட்டு தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நீ ஒருபோதும் இந்த உலகத்துக்குள்ளே போய் விடாதபடி கர்த்தருடைய வருகை வரையிலேயோ நீ தேவ சமூகத்திலேயே அமர்ந்திருந்து அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகிற தேவனுடைய பிள்ளையாக நீ காத்திருக்க வேண்டும். யோசுவா கர்த்தருடைய கருத்தில் இருந்தார். யோர்தானை நடந்து போனார். எரிகோவின் மதில்களை தள்ளினார். எமோரியர்களை ஜெயிக்கும்படியாக சூரியனை சந்திரனையும் இரவு 12 மணிக்கு அவர் நிறுத்தி போட்டார். இந்த வார்த்தை கேட்குற தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனால் நீ மேன்மை அடைய வேண்டுமானால் இந்த காரியத்தை நீ யோசிக்கிறவனாக இருக்க வேண்டும். உன் செய்களுக்கு தகுதான பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ மேன்மையடையும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். யோசுவா தன் வாழ்நாள் முழுவதும் செய்த அந்த பிரகாரமாக அவருடைய வாழ்க்கையை ஒரு முன்முதாரணமாய் வைத்துக்கொண்டு, முன்மாதிரியாய் வைத்துக்கொண்டு அவன் வாழ்ந்த வாழ்க்கையை போல் இந்த கடைசி காலத்தினை கர்த்தருக்காய் வாழ்வாயானால் இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே.
உன்னை அற்பமாய் நினைத்தவர்கள், ஏராளமாய் நினைத்தவர்கள், இந்த உலகத்திலே வாழ முடியாது என்று சொன்னவர்கள், தேசத்தை விட்டு ஊரை விட்டு மேனை துரத்தப்பட்டு போய்விடுவாய் என்று நினைத்தவர்களுக்கு முன்பாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறாரே. இன்றைக்கி இந்த வார்த்தைக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடாது, உன்னை ஏன் பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளக்கூடாது? ஆசாரிகளுக்கு முன்பாகவும் தேவனுடைய சபைக்கு முன்பாகவும் வந்து உன்னை ஏன் நீ பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளக்கூடாது? 2 மடங்கான காரியங்களை உன்னை கொண்டு செய்யும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரே. மோசையின் தரத்துக்கு உன்னை உயர்த்தும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரே. உன்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பாரு. உன் காலங்களை உன் வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்க வேண்டாம். சகல ஜாதிகளுக்கு முன்பாக உன்னை உயர்த்தும்படி மேன்மையாக வைக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீயாகவே இந்த மேன்மையை நீ தேடி போக வேண்டாம். உனக்கு வருகிற எந்த மேன்மையும் உலக மனுஷனால் அல்ல. அநேக ஜனங்கள் உன்னை தெரிந்து கொண்டதினாலே நீ உனக்கு மேன்மை அல்ல. அவைகளெல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போய்விடும். மனிதனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேக பேரை நாம் பார்த்துருக்கிறோமே, அவர்களெல்லாம் காணாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் தேவனால் நீ உயர்த்தப்படுவாய். ஆனால் நித்திய காலமாக நீ உயர்வாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை நடத்துவாரே. யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாறுவதற்கு முன்பாக அவன் மோசையின் ஊழியக்காரனாய் இருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஒரு நாள் கூட அவன் விலகவே இல்லை. தேவனால் அழைக்கப்பட்ட நீ எத்தனையோ நாட்கள் ஆராதனை விட்டு விடுகிறாயே. ராபோஜனத்தை கூட விட்டு நீ இழந்து போய்விடாயே. ஞானமான பிரதிஷ்டை பண்ண வேண்டாமா? என் கர்த்தரனை உயர்த்தும்படியாக நான் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிய வேண்டும் என்று உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டுமே. மோசே தன்னை கட்டளையிட்ட எல்லாவற்றையும் யோசுவா செய்து முடித்தான். 100% அவன் கீழ்ப்படிந்திருந்தான். இன்றைக்கு உன்னுடைய ஆழ்விக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீ முழங்கால் படியிட்டு உன்னை ஆராய்ந்து பார்க்குற காலத்திற்கு நேராக கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரே. அழுகையோடும் கண்ணீரோடும் மனத்தாழ்மையோடும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத பிரதிஷ்டையோடு நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரே. இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? எந்த மனுஷனை தேடி மேன்மைக்காக நீ அழைத்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தருடைய கரம் அல்லவா யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணும். கர்த்தருடைய கரம் அல்லவா உன்னை எரிகோவை வீழ்த்த பண்ணும். கர்த்தருடைய கரம் அல்லவா எமோரியர்களை வீழ்த்த பண்ணும். அவருடைய கரம் அல்லவா சூரியனை சந்திரனை நிறுத்தும். இந்த கரத்தை விட்டு நீ எந்த கரத்தை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? வேறு யாராயிலும் உன்னை மேன்மைப்படுத்த முடியுமோ? உன்னை மேன்மையாக மாய்க்க முடியுமோ? உன் வாழ்க்கையினுடைய முடிவை மேன்மையாக நடத்த முடியுமோ? கர்த்தர் ஒருவரே உன்னை நடத்திப்பிக்க உன்னை அழைக்கிறாரே. இந்த வார்த்தையை கண்டு கொண்டிருக்கிற நீ ஏன் உன் வாழ்க்கையில் நீ பிரதிஷ்டை பண்ணக்கூடாது? ஜப பிரதிஷ்டை, உபவாசத்தின் பிரதிஷ்டை, ஆராதனையின் பிரதிஷ்டை, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத பிரதிஷ்டை, தன் தலைவனுக்கு 100% தன்னை நடத்துகிற மேற்பலுக்கு கீழ்ப்படுகிற பிரதிஷ்டை, கர்த்தருடைய கரம் தன்னோடு இருக்கும்படியான பிரதிஷ்டை, எல்லாவற்றையும் செய்வாயானால் சகல ஜனங்கள் முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பாரே. உன் மேன்மையை எல்லாரும் பார்ப்பார்களே. எல்லாம் மேன்மை இழந்து போகிறதுக்கு என்ன காரணம்? நீ உன்னை பிரதிஷ்டை பண்ணாமல் விட்டு விட்டாய். பிரதிஷ்டையை மறந்து விட்டாய். நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதே நீ மறந்து போய்விட்டாய். உன்னை தேவன் எதற்காக அழைத்தார் என்பதை நீ மறந்து போய் உலக வாழ்க்கையிலையும் உலக வேலையிலையும் உன் காலங்களையும் நேரங்களையும் செலவழித்து கொண்டே இருப்பதனால எந்த மேன்மையும் இல்லாமல் நீ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. கர்த்தருக்கு பேசுகிற சத்தத்தை நீ கேட்பாயாக. தேவனோடு இடைபடுவதை நீ உணர்வாயாக. உன் வாழ்க்கையிலே பிரதிஷ்டை பண்ணுவாயாக. உன்னுடைய அழைப்பை ஒருபோது நீ மறந்து போகாதே.
சீயோனிலே வாசமாயிருக்கிறவளே, நீ கம்பீரித்து பாடு. கர்த்தர் நடுவிலே பெரியவராயிருந்து தேவன் பலத்த காரியத்தை செய்ய விருப்பமுடையவராயிருக்கிறார். நீ அழுகையோடு கண்ணீரோடு தேவனிடத்தில் திரும்பு. நீ ராஜாவாகும்படியாக, நீ மேன்மையடையும்படியாக வேறு எந்த காரியத்தை நீ செய்யாதே. கர்த்தரே சார்ந்துகொள். எந்த மனுஷன்ட்டை போய் நீ சுமாரிசுக்கு நிற்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய கருத்தையே நீ சார்ந்துகொள். தேவ தயவை, மனுஷ தயவை உனக்கு கர்த்தர் உண்டாக்கி தருவார். கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவாரானால் நித்திய காலமாக இந்த மேன்மை இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவருக்காய் பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நாம் யாவரும் எளிமை நிற்போமாக. தேவனுடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் நின்று கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தை உன் இருதயத்தில் துணிக்கிறது என்பதை நீ ஞாபகத்தில் வைத்திருக்கிறாயா? இன்னைக்கு ஆறாவது வேளையிலே சபைக்கு நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு பேசுகிறாரே. வெறுமையாய் வந்து நீ வெறுமையாய் போக வேண்டாம். தேவ சத்தத்தை கேட்டவளாய் இன்றைக்கு ஆராதனை விட்டு உன் வீட்டுக்கு நீ போக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக நீ குறுக்கு வழியில் எந்த காரியத்தையும் முயற்சி பண்ணாதே. அமைதலாய் ஆசரிப்பு கூட அறுத்து விட்டு விலகாமல் அங்கேயே தங்கியிரு. கர்த்தருடைய கருத்துக்குள்ளே அடங்கியிரு. கர்த்தர் ராஜ மேன்மை உனக்கு தருவார். நீதிமானுடைய பாதைகள் முழுவதும் ராஜ பாதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்கனின் பாதையிலேயோ நீசனுடைய பாதையிலேயோ ஒருபோது கர்த்தர் அழைத்து கொண்டு போக மாட்டார். நீதிமானுடைய பாதை ராஜ பாதை, நடு பகல் வரலையும் பிரகாசிக்கிற சூரியனை போல மாற்றுகிற பாதை. உடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று நாம் பார்க்கிறோமே. ஏன் உன் வாழ்க்கையை கர்த்தருக்காய் ஒப்பு கொடுக்கக்கூடாது? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். உன்னை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாக இருக்கிறது. தம்மை பற்றி உத்தமமான இதயத்தோடு இருக்கிறவங்க மேல் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி, தன் கரத்தை அமர பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. உன்னை பிரதிஷ்டை பண்ணிக்கொள். இந்த ஆராதனை உன் பிரதிஷ்டை நாளாக இருக்கட்டும். சகல கண்களுக்கு முன்பாக யோசுவாவை வைத்தின அதே தேவன், இந்த பாரபட்சம் இல்லாத கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக, உன் பிள்ளைகளை உயர்த்துவாராக, உன் குடும்பத்தை உயர்த்துவாராக, நீ செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் உயர்த்துவாராக. கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.